உங்கள் உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பான தோலை 100 பில்லியன் செல்கள் உருவாக்குகின்றன. மூளையில் உள்ள 100 பில்லியன் நியூரான்கள் ஒரு நாளைக்கு 60,000 வெவ்வேறு எண்ணங்களை செயல்படுத்த உங்களை அனுமதிக்கின்றன. உங்களுக்கு 127 மில்லியன் விழித்திரை செல்கள் உள்ளன. அவை உலகை 10 மில்லியன் வெவ்வேறு வண்ணங்களில் பார்க்க உங்களை அனுமதிக்கின்றன. உங்களுக்கு 30 ட்ரில்லியன் சிவப்பு இரத்த அணுக்கள், 42 பில்லியன் இரத்த நாளங்கள் மற்றும் 6 லிட்டர் 1.6 கேலன் இரத்தம் உங்கள் உடலில் உள்ளது. உண்மையில் உங்கள் இரத்தம் உங்கள் உடல் எடையில் தோராயமாக 10% ஆகும். உங்கள் மூக்கில் 1000 வாசனை உணர்வு சார்ந்த ஏற்பிகள் உள்ளன. அவை 50,000 வெவ்வேறு வாசனைகளை வேறுபடுத்தி அறிய உங்களுக்கு உதவுகின்றன. உங்கள் நுரையீரல் ஒரு நாளைக்கு 23,040 மூச்சுக்களை சுவாசிக்க உங்களை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 1,15,200 இதயத் துடிப்புகள் அல்லது வருடத்திற்கு 42 மில்லியன் இதயத் துடிப்புகள் துடிக்கின்றன. உங்களிடம் 640 தசைகள், 360 மூட்டுகள், 206 எலும்புகள் மற்றும் 100,000 மயிர்கால்கள் உள்ளன. உங்கள் வாழ்நாளில் சுமார் 23,000 லிட்டர் 6,075 கேலன் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறீர்கள். இது 2 நீச்சல் குளங்களை நிரப்ப போதுமானது. இன்னும் உங்களை படைத்திருப்பதிலும் உயிரினத்திலிருந்து அவன் பரப்பியிருப்பதிலும் நம்பிக்கையில் உறுதியுள்ள சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்கச் செய்தோம். அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கித் தந்தோம். எனினும் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்கப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ்தான் உங்களை படைத்தான். அவனே பின் உங்களுக்கு உணவளித்தான். அவனே பின்னர் உங்களை மரணிக்கச் செய்கிறான். பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். இவற்றில் ஏதேனும் ஒன்றைச் செய்யக்கூடியதாக உங்கள் இணையாளர்கள் உண்டா? அல்லாஹ் மிகவும் தூயவன். அவர்கள் இணை வைப்பதை விட்டும் மிகவும் உயர்ந்தவன்.